ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னன்னா பைக் வாட்டர் வாஷ் பம்பு எப்படி நம்ம வீட்டிலேயே செய்யுது, எப்படி செய்யுதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாட்டர் பம்பை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது ஒரு 12 வோல்ட் வாட்டர் பம்பு தான். இங்கே டிசி மோட்டார் உள்ளே இருக்குது, தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு. டேரெக்டாக பவர் நெகட்டிவ் டேரெக்டாக மோட்டருக்கு போயிடும். இன்னும் பாசிட்டிவ் இங்கே ஹை ப்ரெஷருக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த அவுட்புட் சுத்தமாக போகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் வர மாதிரி அதுக்கு போயிட்டு அதுலேருந்து மோட்டாருக்கு போயிருக்கு. இது 12 வோல்ட் மோட்டர் தான். அதோட 12 வோல்ட் அடாப்டர் ஒன்று எடுத்திருக்கேன், டிசி அடாப்டரு. அதுக்குள்ளே ஃபீமேல் சாக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த்து ஒயர் வேணுமோ, எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, ஓஸ் வேணுமோ அந்த அளவு ஓஸ் எடுத்துருங்க. நான் ஒரு 5 மீட்டர் எடுத்திருக்கேன். இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் சேர்த்தே நான் ஒரு 5 மீட்டர் எடுத்திருக்கேன். அடுத்தது வாட்டர் கன் செய்கிறதுக்கு நான் ஒரு பைப்பை வச்சு அப்படியே ஒட்டி வச்சுருக்கேன். எப்படி ஒட்டியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதில் தான் நம்ம கன்னாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இது வச்சுருக்கேன். அடுத்து 2 ஓஸ் காலர், இந்த ஓஸ் டைட் பண்ணுவோம்ல, இது பேர் எனக்கு சரியாக தெரியல. அந்த ஓஸ் டைட் பண்ணுவோம்ல எண்டில் போட்டு அந்த பின்னை 2. அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அடுத்தது ஒரு பென் எடுத்திருக்கேன். இந்த பெண்ணை தான் நம்ம நாசிலாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த பெண்ணு. ஃபஸ்ட்டு மோட்டர் எடுத்துக்கலாம். மோட்டரில் அவுட்புட்டுக்கும் நம்ம இன்புட்டுக்கும் ஃபஸ்ட்டு ஓஸை ஜாயின் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நான் இன்புட்டுக்கு ஓஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த சைடு தான் இன்புட்டு, இது அவுட்புட்டு. நம்ம ஃபஸ்ட்டு இன்புட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. இதேமாதிரி அவுட்புட்டுக்கும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், லாக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கன்னை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த பென்னு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்னே, அந்த பெண்ணை எடுத்துக்கிட்டு நம்ம உள்ள ரீஃபில்லாம் எடுத்துகிட்டு அந்த பெண்ணை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக நான் இந்த பெரிய பென் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இதில் தான் எஞ்சி ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு ப்ரெஷர் நிறையா கிடைக்கும். அதனால் இதேமாரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம லென்த்தாக ஒரு ஓஸ் வச்சுருந்தோம்ல, அதோட எண்டில் இதை நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ இதேமாரி கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் குயிக் ஊற்றிங்க. அப்போ தான் கலெக்டிக்கிட்ட வராமல் இருக்கும். அப்புறம் இந்த ஓஸில் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு லாக் பண்ணணும்னு சொன்னேன்னே, அந்த லாக்கை 2 இடத்துலையும் கனெக்ட் பண்ணிங்க. இதேமாரி இப்போ இந்த இன்புட்டுக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டே மாட்டியிருக்கணும், அதை மாட்டாமல் விட்டுட்டேன். பாருங்கள், 2 சைடும் லாக் வச்சு டைட் பண்ணியாச்சு. எதுக்காக இது நம்ம போடுறோன்னா, சப்போஸ் இந்த ப்ரெஷர் அதிகமாக இதுக்கு பிடுங்கிட்டு வரும் நம்மளுக்கு, அதுக்காக தான் இந்த 2 சைடும் நம்மள லாக் போடுறோம். அவ்வளோதான், இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கன்னுக்கு உள்ளது மட்டும் நம்ம இதை வச்சு ஒட்டியிருக்கோம். ஒட்டினதுனால கொஞ்சம் நாளைக்கு காய வச்சாச்சு. இப்போ நம்ம கன்னு மாரியே ரெடி பண்ணோம்ல, அதை பின்னாடி இப்படி விட்டு இப்படியே வச்சு நம்ம ஒட்டணும். இதுக்கு நான் எம்சில் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ஒரு பிளாக் கலர் எல்லாம் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த எண்டை கொஞ்சம் வெளில எடுத்துக்கிட்டு நம்ம இதை சுற்றி கரெக்டாக ஒட்டிக்கும். ஃபஸ்ட்டு இது அப்படியே லீக்கேஜும் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் சுற்றிலும் வச்சுட்டு அப்படியே இது சென்டராக வச்சு உள்ளே அப்படியே தள்ளி விட்டுடலாம் நம்ம இந்த பைப்புள்ள.
எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தாலே. இது இப்போ வந்து காய வச்சிடலாம். இது நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக. நான் கொஞ்சம் கிராஸாக வச்சுட்டேன், நேராக வச்சுக்கிறேன். இதை அப்படியே காய வச்சிடலாம். காய வச்சுட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எவ்வளோ ப்ரெஷர் கிடைக்குதுன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த அடாப்டரை வந்து எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இந்த ஃபீமேல் சாக்கெட் கரெக்டாக அதிலே கொடுத்துட்டாங்க இந்த அடாப்டருக்கு. நம்ம இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவில் கரெக்டாக அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து காயிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 2 hours later. அவ்வளோதான், இது ஃபுல்லாக காய வச்சாச்சு. கன்று கரெக்டாக இப்போ இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒயர் கனெக்ஷன் மட்டும்தான். நம்ம ஒயர் கனெக்ஷன் இப்போ வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பாசிட்டிவ் வந்து ரெட் கலரு, நெகட்டிவ் வந்து க்ரீன் கலரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அடாப்டரை இதில் வச்சு அப்படியே மாட்டிட்டேன். இதில் அப்படியே நம்ம வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் இடையில சுவிட்ச் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது நீங்கள் நெகட்டிவில் வந்து சுவிட்சை ஆட் பண்ணக்கூடாது, பாசிட்டிவில் தான் நான் ஆட் பண்ணணும். அதாவது ரெட் கலரில் 2த்துக்கு நடுப்புற இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஒயர் சுவிட்ச் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒயர் கனெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ இதிலலாம் நீங்கள் இன்சுலேஷன் டேப் போட்டு அப்படியே சுற்றிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான், இப்போ வந்து நான் இன்சுலேஷன் ஃபுல்லாக பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்டரில் வச்சு டெஸ்ட் பண்ண வேண்டியதான் எந்தளவு ப்ரெஷர் கிடைக்குதுன்னு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க வேண்டியதான். நம்ம நாசில் சின்னதாக வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு லாங் டிஸ்டன்ஸ் போகவும் நம்மளுக்கு ப்ரெஷரும் கிடைக்கும். இதுக்கு பதில் நம்ம இதுக்கு கன்னே விற்கிது, அந்த கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளே மேக் பண்ணதுனால நம்ம இப்படி மேக் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இங்கே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்கேன், ஒயர் கனெக்ஷன் பண்ணிட்டேன். அதுலேருந்து அவுட்புட்டு கன் இது வச்சுருக்கேன். இதுக்கு இன்புட் வந்து வாளியில் தான் நான் தண்ணி வச்சுருக்கேன், பவர் சப்ளை இது. நான் வந்து இப்போ பவரை ஆன் பண்ணுறேன். மோட்ரு ரன் ஆகிடுச்சு, இங்கே தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இது வந்து இது நம்ம அடைச்சிட்டோன்னா மோட்டார் கட் ஆஃப் ஆகிடும், இங்கே ரன் ஆகாது, உங்களுக்கு தெரியும். இப்போ நான் விட்றேன் பாருங்கள், இங்கே அடைச்சோடனே கட் ஆஃப் ஆகிடும். அதாவது நம்ம இங்கே வந்து டேப் யூஸ் பண்ணோன்னா இதுமாரி ஓவர் ப்ரெஷராக இருந்ததுன்னா நம்மளுக்கு கட் ஆகிடும். நல்லா போர்ஸ் ஆடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பம்பு எல்லாமே சேர்த்து நம்ம காம்போவாக வந்து 1000 சம்திங்க்கு தான் நான் வாங்கினேனே. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் வேணால் அதை பர்ச்சேஸ் பண்ணிங்க. இதுக்கு நான் எதனால் இது மேக் பண்ணேன்னா, இதுக்கு அதிகமாக காஸ்ட்டும் இதுக்கு வந்து கம்மி தான். அதே நேரத்தில் வந்து வாட்டரும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்ம டோட்டலாகவே நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னா ஒரு பக்கெட் இருந்தாவே போதும், நம்ம பைக்கை ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி முடிச்சிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.